குட்டீஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கருவாடு தாங்க. கருவாட்டுல இது ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட். இது வந்து சின்ன வயசுல அதிகமா சாப்பிட்டுருக்கேன். இப்ப இதை செய்யறாங்களா என்னன்னு அப்படின்னு தெரியல. ஆனா இது நாங்க ரொம்ப சிம்பிள். இது ஈஸியும் கூட. இது கருவாட்டுல ஒரு பொரியல் மாதிரி செய்வாங்க. இதுக்கு ஒரு 2-3 பொருள் தாங்க தேவை. என்னன்னா வெங்காயம், அடுத்து ஒரு 100 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துல தான் இது செய்வாங்க. சின்ன வெங்காயத்துல தான் செய்யணும். 100 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், மஞ்சப்பாறை கருவாட்டு ஒரு 3 துண்டு, பெரிய துண்டாட்டு 3 துண்டு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அவ்வளவுதாங்க. இதுக்கு வேற எதுவுமே இல்லை. இப்ப இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்காங்க. இதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இது சேர்த்துக்கலாம். அடுத்து இதோடய கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா வதக்கி விட்டுட்டு இதுல வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். காரம் இந்த காஞ்ச மிளகாய் தாங்க இதுக்கு காரம். வேற எந்த காரமும் நான் சேர்க்க போறது இல்லை. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிதான் நல்லா இருக்கும். இது ரொம்ப பொடியா நறுக்கிட்டா இது சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கணும். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்ல ப்ரௌன், நல்ல கலர் சேஞ்ச் ஆகுதுன்னே அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதை கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கருவாடுல வேற உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கணும். நாங்க சின்ன வயசுல இது நான் அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா எங்க வீட்டுல ரசம் வச்சுட்டு இந்த ஒரு கருவாடு பொரியல தான் வச்சிருவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ரசத்துக்கும் இருக்கும். இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இது நான் செய்யறேன். நாங்க இப்பவும் இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருக்குமே இந்த கருவாடு பொரியல் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தாலும் இந்த கருவாடு வாங்காம போவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கருவாடு பொரியல் இப்பவும் எங்க வீட்டுல நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி மஞ்சப்பாறை கருவாடுலதான் இது செய்வாங்க. துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்க. மஞ்சப்பாறை அதுலதான் நாங்க செய்வோம். அந்த கருவாடை கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தண்ணியில போட்டு வச்சிருங்க. ஏன்னா அதனால உப்பு கொஞ்சம் போயிடும். அப்புறம் அந்த கசரை எல்லாம் அப்பதான் சீக்கிரம் ஊறி அந்த கழுவுறதுக்கு அந்த கருவாடை நல்லா இருக்கும். அதனால ஒரு அரை மணி நேரம் ஒரு தண்ணியில போட்டுங்க. வெளியில போட வேணாம். உடனே உங்களுக்கு சட்டுன்னு கழுவணும், உடனே சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் சூடான வெந்நீர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கழுவிக்கோங்க. நம்ம மதியானம் தேவைன்னா காலை ஒரு அரை மணி நேரம் அதுக்கு முன்னால இந்த மாதிரி ஊற போட்டுட்டீங்கன்னா பாருங்க. இந்த மாதிரி ஊற போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த சிலாம்பு எல்லாம் நல்லா கிளீனா வந்துடும். நம்ம கத்தியை வச்சு கை வச்சுலாம் நோண்டவே வேண்டாம். அப்படியே அது கலந்து வந்துடும். நம்ம இப்படி லேசா கை வச்சு கழுவும் போது வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேட்டு நம்ம ஊற போடுறது. இப்ப நாங்க வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். நல்லா சாஃப்ட் ஆயிடணும் வெங்காயம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுல கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல என்ன செய்யணும், ஒரு கருவாடை நல்லா உடைச்சு விட்டாரு. ஒரு கருவாடு வெங்காயம் ஃபுல்லா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இன்னொரு கருவாடு 2 கருவாடை அப்படியே முழுசா விட்டுடுங்க. இந்த கருவாடு பொரியல் பார்க்கதான் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது 4-5 பேர் தாராளமா சாப்பிடலாம். இது ரொம்ப இருக்காது. இது ஒரு ஊறுகாய் மாதிரி வச்சு தொட்டு சாப்பிடறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுக்கு மேல இது சாப்பிட முடியாது. நல்லா இருக்கும். ஆனா கருவாடுனாலே நாங்க என்ன செய்வோம்னா ஊறுகாய் விட கம்மியா தான் எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி தாங்க. இது ஒரு 4-5 பேர் தாராளமா இந்த வெங்காய பொரியல், இந்த கருவாடு பொரியல் சாப்பிட்டுக்கலாம்.
அவ்வளவுதாங்க, கருவாடு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கருவாடு பொரியல் பார்க்கவே நல்லா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும் அந்த கருவாடு பொரியல் வந்து. இங்க ஒரு ரச சாதம் எதுக்குனாலும் சாம்பாருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான்வெஜ் விரும்புறவங்களும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி நான்வெஜ் வந்து போடுவேன். அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு போங்க. இன்னும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.